இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது நிறுவன ஊழியர்களின் PF பணத்தில் கை வைத்த குற்றச்சாட்டில் சட்டம் தனது கடமையை செய்யுமா? அதிரடி பேட்டிங்கிற்கு பெயர் போன ராபின் உத்தப்பா கிரிக்கெட்டிற்கு இடையே ஆடைகள் உற்பத்தி நிறுவனத்தையும் நிர்வகித்து வந்துள்ளார். தனது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை முறையாக செலுத்தாமல் மோசடி செய்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். நடந்தது என்ன? அதிரடி ஆட்டத்தின் மூலம் ரசிகர்களை ஈர்த்த உத்தப்பா 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தார். சர்வதேச போட்டிகளில் முத்திரை பதித்த இவர் IPL கிரிக்கெட்டில் பெங்களூரு, கொல்கத்தா, சென்னை அணிகளுக்காக விளையாடி சாதித்துள்ளார். கர்நாடக மாநிலம் குடகுவைச் சேர்ந்த உத்தப்பா கிரிக்கெட்டில் பிஸியாக இருந்தபோதும் மறுபுறம் பிசினஸிலும் கவனம் செலுத்தியுள்ளார். இவர் பெங்களூருவில் உள்ள சென்டாரஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் இயக்குநராக உள்ளார். இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையை PF எனப்படும் வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்துள்ளனர். ஆனால் அந்த தொகையை முறையாக வருங்கால வைப்பு நிதி ஆணையத்தில் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருங்கால வைப்பு நிதியின் பிராந்திய ஆணையர் சடாக்சரி கோபால் கர்நாடக மாநில புலகேசி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் PF முறைகேட்டில் ஈடுபட்ட ராபின் உத்தப்பா ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த 23,36,000 ரூபாயை செலுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தப்பாவுக்கு கடந்த 4ஆம் தேதி பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் துபாயில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் முறைகேடு செய்த பணத்தை முழுமையாக செலுத்த கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தவறும் பட்சத்தில் ராபின் உத்தப்பா கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. PF நிதி முறைகேடு தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.